Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சே இதில் இருக்கேன். கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாமல் அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ், டுடே கெட் ரெடி வித் மீ. இன்னைக்கு நம்ம வந்துட்டு காஞ்சிபுரம் போக போகிறோம். நான் எந்துவா கிளம்பிட்டு கார்ல ஏறணும்னே தூங்கின ஒரே ஆள் நான் தான் இருந்தேன். ஸோ கைஸ், we are now வந்துருக்கோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ என்னமா எனக்குன்னே வருவீங்களாடா, படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம். இதெல்லாம் நான் இன்ட்ரோல சொன்னேன்னா சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் சாரீ ஷாப்பிங். ஸோ காஞ்சிபுரத்துக்கே வந்து டைரெக்டாக இங்கே வந்து பட்டு சாரீ ஷாப்பிங் பண்ணுறது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கடை. எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டு இருந்ததுனால ஏதோ எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி டபுள் கலர்ஸாக இருந்தால் பிடிக்கும். ஸோ போனோடனே வந்துட்டு ஓரளவுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த கலர்லாம். கைஸ், இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம்லாம் கலைஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 புடவை ஒரே மாதிரி பொங்கலுக்கு வாங்க போகிறோம். எஸ், பொங்கலுக்கு நாங்கள் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு புடவை அப்படி வாங்கலாம். நான் வந்து ஒரு 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 நல்ல பொண்ணு, அழகான பொண்ணுங்கிறதுனால எனக்கு வந்து புடவைலாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஏதாவது நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய க்ரைட்டீரியா. இதில் எது அமைது, எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ கெஸ் போன உடனே ஃபிக்ஸ் பண்ண புடவை வந்து இதுதான். இது வந்து அக்கா வாங்குறேன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆக்சுவலி வந்து எனக்கு இங்கேயும் வந்து பிங்க் கலர் மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்கு. 2 பிங்க் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே இல்ல கண்ட்ராவில சூப்பரான காம்பினேஷன், பிங்க் வித் ப்ளூ, பிங்க் வித் ரெட் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா அது வேணும்னு தோணுது, வேணாம்னு தோணுது. நல்லா இருக்குமா? எங்க அம்மா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்க அக்காவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. நான் எடுத்து அந்த பிங்க் எடுத்துக்கூடேன். அந்த பிங்க் நான் எடுத்து கொடுத்த பிங்க் அழகா இருந்துதா? இதுவா? அப்ப அவ்வளவு நேரம் அதுக்கு இது ஒண்ணு. ஆக்சுவலி இது ஒரு ஆப்ஷன். எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. பட் ஆனா இது உள்ள ரொம்ப டிசைனா இருக்குன்னு எங்க அம்மா வேணாங்கிறாங்க. பட் இது நான் வாங்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இது நல்லா இருக்குடி வச்சு பார்த்தா கூட. நானும் ஃபர்ஸ்ட் இந்த லாவெண்டர் காம்பினேஷன் எடுத்து வச்சேன். இது மாதிரி எங்ககிட்ட இல்லவே இல்லை. அண்ட் டிஃபரெண்ட் கலர் காம்பினேஷனாக இருந்துச்சு. இது எனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. விரிச்சக்கப்புறம் ரொம்ப டல் கலராக இருந்தது. எனக்கு இது எடுத்து காட்டுமான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இந்த பச்சை பிங்க் காம்பினேஷன் எடுக்க போகிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதுவே எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த 2 கன்ஃபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு ஓகேங்கிறாங்க. எனக்கும் இது பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் கோயிங் வித் திஸ். ஸோ கைஸ், எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஒரு தெலுங்கு கிரியேட்டரை பார்த்து நான் வந்து நிறையா இன்ஸ்பயர் ஆவேன்ட்டு. அவங்க இதே ட்ரெஸ் வந்து ஆக்ராவா அதில் வச்சுருந்தாங்க. ஸோ அதே கலர் காம்பினேஷனில் இப்போ எனக்கு இந்த சாரீ பார்த்தோன்னே அது ஷேர் த ரெஃபரன்ஸ் பிக்சர் அவங்க போட்டிருந்தது. அதே கலரில் எனக்கு கிடச்சோன்னே எனக்கு இது ஓகேன்னு தோணுது. ஸோ நான் வாங்க போகிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளாக ரஸ்தா ஆரேஞ்ச் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். அது வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லி, 13,000 14,000 சொல்கிறாங்க. நம்ம வாங்குற ரேஞ்சுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கொடுத்தாங்க. இதுவுமே லைக் மோரோவர் ரஸ்தா ஆரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலி வீடியோவோட ஃபோனில் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. இப்போ இது வாங்கலாமா வேணாமா? நான் ஆல்ரெடி பிங்க் வேறு செலக்ட் பண்ணிட்டேன். ஐயோ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட் டைம் நாங்கள் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து ஒரு வழியாக அடிச்சுக்காமல் முடிச்சிக்காமல் ஒரு 3 பட்டு புடவை எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் பிரேக்கு. அதுக்கப்புறமா வந்து வேறு எங்கேயாவது எதாவது தேடுவோம். இன்னும் அந்த பொங்கல் செட் இருக்குல்ல, இருக்கு. Now here we are for a short commercial break. ஸோ லஸ்ஸி கடை, எனக்கு லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேங்கோ லஸ்ஸி சொல்லியிருக்கேன். பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. அதே டேஸ்டாக நல்லாயிருக்கும். கைஸ், லக்கிலி நான் வாங்குற அந்த லஸ்ஸி ஷாப்போடைய மேங்கோ லஸ்ஸி மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் இருக்குது. நல்லாயிருக்கு. அடுத்து ஒரு கடைக்கு போனோம். இந்த கடையோட பேரை கூட நான் சரியாக கவனிக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. கடை ஆனால் ரொம்ப கொச்சன்னு கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஒரே மாதிரி 5 சாரீ பொங்கலுக்கு எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கூட இருந்தது. ஒரே ஷேடில் கூட ஒரே மாதிரி கிடச்சிது. ஸோ இதை தான் நாங்கள் எடுக்கலான்னு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கைஸ், இப்போ இன்னொரு ஷாப்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு 5 புடவை எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு வி ஃபீல் லைக் திஸ் கலர் ஒரே மாதிரி 5 பேருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமே. கோல்டன் கலராக இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்க்க எல்லோ மாதிரி தெரியுது. பட் ஆனால் கோல்டன் வித் ப்ளூ எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஆனால் என்ன ஜுவல்ஸ் போட்டால் கொஞ்சம் தெரியாது. ஜுவல்ஸ் எதுவுமே இந்த இதில் தெரியாது. பட் ஆனால் அழகாக இருக்குது.
கைஸ் எனக்கு லைட்டாக அகைன் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஆக்சுவலி பொது சாரி எடுக்கிறதுனால பெருசாக நம்மளால் இன்ட்ரெஸ்ட் காட்டி செலக்ட் பண்ண முடியல. அதனால் எனக்கு லைட்டாக தூக்கம் வருது. தலை வர வலிக்குது கைஸ். நேற்றுலேருந்து தூங்காது. அங்கே பார்க்க போயிருக்கா. நான் வந்து அதனால் இந்த குட்டி மனிதரை வந்து பாதுகாக்கிற பொறுப்பில் நான் ஏற்றுக்கிட்டேன். மம்மி வந்துடுவா. மம்மி வருவாடா. உட்காரு, நீங்கள் உட்காரு. ஆதி உட்காரு. ஐயோ அழ ஆரம்பிக்கிறானே. அழக்கூடாது. இங்கே பாரு ஆதி. ஆதிமா பேரும் புடவைய சன்லைட்டில் வச்சு அது கலர் மாறும், அதனால வெளியில் வச்சு பார்த்து வரோம்னு சொல்லி போகிறாங்க. டேய் நீ எங்கே போகிற? ஆச்சி வந்துருவாங்க. இந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஸ்ஸை வந்து முடிவு பண்ணி வாங்கலான்னு வந்தக்கப்புறமேட்டு இந்த சன்லைட் டெஸ்ட் வச்சாங்க தெரியுமா? சன்லைட் டெஸ்ட்டில் வந்து சாரி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த வெளியில் உள்ளே இருக்கிற லைட்ஸ் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நார்மலாக சாதாரண சாரி மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அது கிடையாது. வாங்க வேறு கடைக்கு போகலாம். 15 minutes later. கைஸ் அந்த கடையில் வந்துட்டு இப்போ நம்ம 3 புடவை எடுத்துருக்கோமா, அம்மாவுக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது அடுத்து சும்மா அதே காஞ்சிபுரமுடைய மெயின் மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஜவுளி கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஐ திங்க் பச்சையப்பாஸ் போவோம்னு நினைக்கிறேன். 12 seconds later. பச்சையப்பாஸுக்கு போயிருந்தோம். கன்றாவியாக இருக்குது. ஒன்று கூட சத்தியமாக நல்லாவே இல்லை. எனக்கு எந்த ஒரு ஹேட்ரட்டும் இல்லை, ஆனால் கன்றாவியாக இருக்குது. நாங்கள் வந்து தீபாவளிக்கு போனோம் நம்ம சென்னையில் இருக்கிற பச்சையப்பாஸு. அவ்வளோ எலீட்டாக பட்டுப்புட செக்ஷன்லாம் அப்படி ஒரு சுத்தமாக அப்படி இருந்தது. இது ஒரு மாதிரி என்னமோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. செட்டே ஆகலை. உள்ளே அந்த வழியாக போனோம், இந்த வழியாக வெளில வந்துட்டோம். காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போன மொதல் கடை சூப்பராக இருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்குள்ளெல்லாம் போனது வந்துட்டு இட்ஸ் அட்டர் ஃப்ளாப் ஒன்லி. காலைல போய் அழகாக ஒரு கடைக்குள்ளே போனோம், 3 புடவை எடுத்தோம். பட் இன்னும் எங்களுடைய மேட்சிங் புடவை நாங்கள் எடுக்கலை. பிரகாஷ் சில்க்ஸ் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு போயிட்டு அங்கேயும் அமையலைன்னா காலைல போன அந்த கடைக்கே திருப்பி போயிடுவோம். கைஸ் நாங்கள் பேக்வர்டாக நடந்து வந்திருந்தோம் அப்படின்னா பச்சையப்பாஸ்லேருந்து 2-3 கடை தான் தள்ளி இருந்திருக்கு. பட் நாங்கள் ஃப்ரெண்டோட போனதால அப்படியே காஞ்சிபுரத்தை சுற்றி இப்படி வந்திருக்கோம். ஸோ ஹியர் வி ஆர் அட் பிரகாஷ் சில்க்ஸ். பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. மேட் ஃபியூ ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹாய். இப்படி ஒரு பட்டு கடைக்கு நான் வந்ததே இல்லை. பயங்கர பில்டப்பாக இருக்குது. இல்லை ஒரு மாதிரி செருப்பெல்லாம் வந்து டோக்கன் போட்டு வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. நிற்க வச்சு கவுண்ட் பண்ணி ஸ்லிப்ட் எழுதி கொடுத்துலாம் உள்ளே அனுப்புகிறாங்க. கடை ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. உட்காந்து அங்கங்கே கும்பலாக உட்காந்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கூட்டமாக இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒரு ஃபேமிலிக்கு. எங்களுக்கு இந்த ஸ்கொயரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபைனலி அந்த ஆரஞ்சு வித் அந்த மெரூன் அந்த மாதிரி காம்பினேஷன் ஃபைனலி கிடச்சிருச்சு. அதுவும் என் பட்ஜெட்டில் கிடச்சிருச்சு. இதை நான் பார்த்தோன்னே இப்போ போனோடனே இதை பார்த்துட்டேன். இதை நான் கன்ஃபார்ம் எடுக்கிறேன் கைஸ். எப்படி இருக்குது இந்த கலரு? நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த ரஸ்ட் ஆரஞ்ச் ஃபைனலி கிடச்சிருச்சு. அதுவும் எல்லா இடத்துலையும் வந்து 12,000 13,000 சொன்னாங்க. இது 1,700. செம்ம சில்கியாக வேற லெவலில் இருக்கு. கான் வெயிட் டு கட்டிஃபை திஸ் சாரி. இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன். இது வந்து அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கர கூட்டமான கடை தான். பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் நான் பில்லிங் செக்ஷன்ல அவ்வளோ கூட்டம், கடையே கூட்டமாக தான் இருக்கு. நாங்கள் இதில் 2 புடவை வாங்கியிருக்கோம். எனக்கு ஒரு வழியா என்னுடைய ரஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் அந்த விண்டேஜ் கலர் கிடச்சிருச்சு. இங்கே ஐ எம் ஸோ ஹாப்பி. இங்கே கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் 2 சாரி தான் எடுத்தோம். டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குது. ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு கடையில் போயிட்டு பிரியாணி வாங்கி நாங்கள் லஞ்சு அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த பிரகாஷ் சில்க்ஸ் தானடி கடை வந்து அவங்க கொடுத்த சீனுக்கு கொடுத்த ஹைப்புக்கு வந்து வர்த்து தான். உள்ளே போகும்போது செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போகணும். காலெல்லாம் செக் பண்ணுறாங்க. நிற்க வச்சுட்டு கவுண்ட் பண்ணி தான் விடுறாங்க. எத்தனை பேர் இருக்கோன்ட்டு ஸ்லிப்பில் எழுதி தான் விட்டாங்க. உள்ளே வந்து போயிட்டால் திருப்பி வெளில வர முடியாது. இவ்வளோ இருந்தது. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்க் கடை இதுக்கு நான் பார்த்தே இல்லை. ஒரு ஸ்கொயராக உட்கார வச்சுருந்தாங்க பெட்ஷீட் போட்டு. அங்கே வந்து அப்படியே எல்லோரும் கீழே உட்காந்து தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் காட்டுற எல்லா சாரியுமே நல்லா தான் இருந்துச்சு. அங்கேயும் வந்து 2 வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மொத்தம் குரூப் சாரி மட்டும்தான் வாங்கல. எஸ் இன்னும் குரூப் சாரி மட்டும் அமையவே இல்லை. காலையில் போன அதே கடைக்கு திருப்பி போய் ஆர்டர் கொடுத்துடலான் இருக்கோம். ஃபைனலி காலையில் வந்து அதே இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே எங்கேயுமே வந்து ஒரே மாதிரி 5 சாரி கிடைக்க மாட்டேங்குது. பட் இங்கே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வி கேன் ஆர்டர் இட். ஸோ ஃபைனலி வந்து இங்கேயே பார்த்து நமக்கு பிடிச்ச இங்கே நிறையா பிடிச்ச சாரி இருக்குது. இந்த கடை அந்த பிரகாஷ் 2மே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே ஏதாவது பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிடலான்ட்டு
ஆரம்பித்த இடத்துல அகெயின். ஸோ நம்ம வந்த கடை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரே மாதிரி கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரே மாதிரி சாரீஸ் காஞ்சிபுரத்தில் கிடைக்கவே மாட்டேங்குது 5லாம். ஸோ ஆர்டர் பண்ணலான்னு வந்தோம், ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கைஸ் அந்த கடையிலுமே வந்துட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆர்டர் கொடுக்க முடியல. ஸோ அதனால் கடைசியாக போகும்போது இன்னொரு கடை பாபுஷா அப்படின்ட்டு, இதுவும் பயங்கர கூட்டமாக இருக்குது. லெட்ஸி எப்படி இருக்குன்ட்டு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல, வந்து அப்படியே தூங்கிட்டோம் டயர்டாக இருந்ததுனால. ஸோ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் குவிக்காக வந்து என்னென்ன வாங்கினோம் எவ்வளோக்கு வாங்கணும்னு மட்டும் காட்டிடுறேன். இது வந்து சென்னை சில்க்ஸ் கவரில் மாற்றிருக்கு, பட் சென்னை சில்க்ஸில் வாங்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நான் சொல்லியிருப்பேன், இது போன உடனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணது. இது எங்கள் அக்காவோட சாரி. எப்படி இருக்கும்னு பிடிச்சிருக்கா? இது வந்து எங்கள் அக்கா கட்ட போகிறா. ப்ரைஸ் என்ன இதோடது? 2. ஸோ 2K. இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்ல ஷைனிங். இது கேமராவில் வந்து இதோட லுக் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் ஆகவே ஆகாது, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் வந்து கண்டிப்பாக கட்டுற அன்னைக்கு இதோடைய லுக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராமில். இது வந்து ALKR ஸ்ரீகாந்த் ஷா போன கடையில். இது என்னோட சாரீ கைஸ். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து பிரித்து புடவெல்லாம் வந்து புடவை கிழிக்கிறாங்கிற ப்ளவுஸ் எல்லாம் கிழிக்கிறதுக்கு சுங்கு எடுக்கிறதுக்குலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து மடிப்பு கலைஞ்சிருச்சு. பட் திஸ் இஸ் மை சாரி. செம்மையாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இது எப்படா கட்டுவோன்னு இருக்குது. இதுதான் வந்து நான் இந்த மந்த் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 அந்த மாதிரி தான். எல்லாமே கலைஞ்சு தான் இருக்குது. மம்மி ஏன் அதை கொதறி வச்சுருக்காங்க உள்ள. ஸோ கைஸ் இது வந்து நெக்ஸ்ட்டு புடவை. இது எங்கள் அம்மா எடுத்த புடவை. இதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன். நம்ம போனோம்ல ஒரு கடை, அந்த கடையில் எடுத்தோம். ஸோ எங்கள் மம்மி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் காம்பினேஷன் எடுத்தாங்க. இவனுமே வந்து 2K ப்ரைஸ் தான் வந்தான். இந்த கலர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல, கட்டினா தெரியும். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. பாட்டில் க்ரீன் ஒரு மாதிரி அந்த நல்ல கிளி பச்சையில் லாவெண்டர். ஆமாம், கிளி பச்சை இல்லையா இது? ஓ, கிளி பச்சைனா அந்த லைட் கலர் தான் சொல்லுவாங்களோ? அப்போ இது பாட்டில் க்ரீன்னு சொல்லுவாங்களா? தெரில. நல்ல க்ரீன், ஆனால் எமரல்ட் க்ரீன் சொல்லுவாங்களா? அதுக்கு வந்து இந்த ஒரு பார்டர். ஐ ஹோப் இது செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து 2K தான் வந்துச்சு. எல்லாமே வந்து 2K ரேஞ்ச் தான் எடுத்திருந்தோம். என்னோட சாரி மட்டும் 1700, 1800 ரெண்டுமே. நெக்ஸ்ட் சாரி இதை நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். இது ப்ரௌனே இல்லை, ஒரு மாதிரி. இது என்ன இல்லை, அப்போ எனக்கு தெரிலடி. நான் வேற என் விளாக்லலாம் மெரூன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு கருமையான ஒரு பர்பிள் கலர் கைஸ். ஆனால் நல்லா, ஆக்சுவலி நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு ரஸ்ட் ஆரஞ்ச் மாதிரி ஒரு பக்கம் தெரியுது, ஒரு பக்கம் தெரியல. ஆனாலும் இது கட்டினா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1700. இல்லை 700 தான் வ்ளாகில் சொல்லியிருந்தேன். அப்போ அது இது நல்லா ஞாபகம் இருந்தது. ஸோ எஸ் கைஸ், இவ்வளோ தான் வந்து நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான், அம்மா, அக்கா 3 பேருமே வாங்கின புடவைஸ். இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, நாங்கள் செட்டாக ஒரே மாதிரி 5 புடவை எடுக்கணுன்ட்டு. இது காஞ்சிபுரத்தில் எங்கேயுமே கிடைக்கல. ஒரே மாதிரி மேக்ஸிமம் 3 சாரிக்கு மேலே கிடைக்கல. ஸோ ஆதலால் ரொம்ப போராடி கடைசியில் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து லக்ஷ்மி பொட்டிக்கில் வந்து ஆர்டர் பண்ணோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் எல்லா வருஷமும் பொங்கலுக்கு ஒரே மாதிரி சாரி அவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். இந்த வாட்டி வந்து சரி காஞ்சிபுரத்தில் ட்ரை பண்ணலான்னு பண்ணோம், பட் ஆனால் கிடைக்கல. ஸோ வேறு வழியே இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு லக்ஷ்மி பொட்டிக்கிலே இந்த வருஷமும் நாங்கள் ஆர்டர் போட்டாச்சு. பொங்கல் சாரியை இப்போவே ரிவீல் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது ப்ரைஸ் என்ன? இது 1500 நினைக்கிறேன். 1500. அதான் சொன்னல, நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாமே டபுள் கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் தான் நாங்கள் வாங்குவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் தான். ஸோ இது வந்து பொங்கல் சாரி. இது மாதிரி 5 வாங்கிட்டோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியல. அதனால் இதையும் நான் வந்து உங்களுக்கு இதையே காட்டிடுறேன். 3 டேஸில் டெலிவரி வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இதை அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து சாரி ஷாப்பிங். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவில் வந்து 2 கடையை சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அது ரெண்டுமே எனக்கு ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் காட்டின எல்லாமே வந்து 2000க்குள்ளேயே வாங்குற ரேஞ்ச் தான். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு போய் தேடி ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யா, இதோட நான் உங்களை நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பாய்.